ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி தெரியுமா? தெரியாது, சொல்கிறேன். இன்றைக்கி நான் குராக்கன் மாவை வச்சு ஒரு களி செய்ய போகிறேன். ஸ்வீட்டாக எல்லா சாப்பாடையும் விட ஒரு ஹெல்த்தியானது இந்த களி தான். நான் இதுக்கு முன்னே ஒரு களி செய்து போட்டுக்கிறேன், கருவாட்டு கறியோடு சாப்பிட்ற மாதிரி. அதுவும் நல்லா இருந்தது. இது வந்து ஸ்வீட்டாக செய்ய போகிறேன். இது அவ்வளோ ஹெல்த்தியானது. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் குராக்கன் மாவு எடுத்துருக்குறேன். இது ஒரு 1/4 கிலோ மாவு இருக்கும். இப்போ இதில் தான் நான் களி செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ண. இது நல்லா சத்தானது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் செய்யுது, பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நல்லெண்ணெய் விட்டு கருப்பட்டி சேர்த்து செய்ய போகிறேன். இதுக்கு நான் பெருசாக ஒன்றுமே சேர்க்கலை, நல்லெண்ணெயும் கருப்பட்டியும் தான் சேர்க்குறேன். சுக்கு ஒரு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அந்த ஒரு அரை கால் தேக்கரண்டி சுக்கு சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். நான் இனி தான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. கொதிக்க ஆரம்பித்த பிறகு நாங்கள் கைவிடாமல் கிண்டணும். சுக்கு பவுடர் நான் ஒரு ஒரு தேக்கரண்டிக்கு காவாசி தான் சேர்த்துருக்கோம், நிறைய சேர்க்கலை. இந்த குழந்தைகள் சாப்பிட்றான்னா சில நேரத்துக்கு காரமாக இருக்கும். நெருப்பையும் நல்லா குறைக்கணும். இது வந்து உடம்புக்கு சத்து. இதில் வயசு போனவங்களுக்கு இது செஞ்சு அடிக்கடி கொடுக்கலாம் காலை சாப்பாடுக்கு. இப்போ நான் இதுக்கு சுகர் சேர்க்கலை, கருப்பட்டி தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லெண்ணெயும் சேர்க்க போகிறேன். இப்படி சாப்பாடெல்லாம் இப்போ யாரும் செய்கிறதும் இல்லை. இது சில பேர் செய்து சாப்பிட்றாங்க. குழந்தைகளுக்கு இதில் கொடுத்து பழக்கி கொண்டே வந்து அதுக்கு சாப்பிட பழகிடுங்கள். நாங்கள் கொடுக்காம திடீர்னு ஒரு நாள் நாங்கள் இதை சாப்பிடுண்டா அதுக்கு என்னதுன்னு சொல்லி சாப்பிடாது. அதுகளுக்கு பழகி கொண்டே வரணும். பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பாடை பழக்கி கொண்டு வந்தால் தான் அதுகளும் அதை என்னன்னு சொல்லி அதுகளுக்கு தெரியும், சாப்பிடுங்க. புதுசாக கொண்டு நாங்கள் இந்த சாப்பாடை சேர்ந்து சாப்பிட்டு பாருண்டா சாப்பிடாதுங்க. அது யாருலேயும் இல்லை, ஒரு குணம் தானே. நான் இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு 3-4 மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நாங்கள் உளுந்தங்களிக்கு மாதிரி நல்லெண்ணெய் நிறையா சேர்க்கக்கூடாது. இதுக்கு உளுந்தங்களியில் வந்து நாங்கள் நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லெண்ணெயை ஏற்றுக்கொள்ளும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு கொஞ்சம் நான் உப்பும் சேர்க்க போகிறேன். ஒரு சிட்டிகை உப்பு கூடுதலாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது குராக்கன் மாவு வந்து டப்பண்ணி அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இன்னும் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், இல்லை ஒரு 4 மேசக்கரண்டி அளவு அளவானதாக இருக்கும். நாங்கள் உளுந்தங்களிக்கு வந்து நல்லெண்ணெய் எவ்வளவும் சேர்க்கலாம். இதில் அடுப்பை நிப்பாட்டி தான் நாங்கள் மட்ட பொருள் ஊற்றும் போது செய்யணும், இல்லாட்டி உழுது அடிப்பிடிக்கும். இப்போ இந்த உடம்புக்கு வந்து இதில் வந்து நாங்கள் களி கிண்டி சாப்பிடலாம். சும்மா காரமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்றது, கொழுக்கடையை வச்சு சாப்பிடலாம், ரொட்டி சுட்டு சாப்பிடலாம், புட்டை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சத்தானது இது. இந்த அருமை வந்து சாப்பிட்டு பழகினவங்களுக்கு, இந்த வாய் ருசி பட்டவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். இது இறுகி கொண்டு வருது. இதில் நான் கருப்பட்டியை சேர்க்க போகிறேன். இப்போ கருப்பட்டியை நான் சேர்க்குறேன். நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தபடியாக கொஞ்சம் கசிவாக இருக்குது. இப்போ கருப்பட்டியை சேர்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு கருப்பட்டி போதாமல் இருந்தால் நாங்கள் சீனியும் கொஞ்சம் சேர்க்கலாம்.
இதுக்கு கொஞ்சம் நான் சுகரும் சேர்க்க போகிறேன். இதுக்கு சுகர் வந்து நான் ஒரு 4 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். கருப்பட்டி இருந்தது தான் சேர்த்தேன். நான் சீனியிலையும் செய்யலாம். இது கருப்பட்டி தான் சொல்லி அவசியம் இல்லை, சீனியோடையும் இதை செய்யலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் அடுப்பை ஆன் பண்ணல, இது கருப்பட்டியெல்லாம் நல்லா கரையணும். இந்த சூட்டில் சீனி கருப்பட்டியெல்லாம் நல்லா கரையணும். இது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் உளுந்தங்களி இந்த டேஸ்ட்டே தான் வருது. இதுக்கு நான் ஏலக்காய் போடலை, நான் சுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். காலை உணவாக கூட நாங்கள் லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு பிரெட் டோஸ்ட் 2 சாப்பிட்டு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் சுகரெல்லாம் காணுமான்னு பார்த்துட்டு தான் நான் அடுப்பை ஒன் பண்ணோம். நான் அடுப்பை இன்னும் ஒன் பண்ணலை, இந்த சூட்லேயே தான் கருப்பட்டி சீனியெல்லாம் இலகும். வெந்து இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட். இது நான் இதுக்கு முன்னே நான் 2 முறை சாப்பிட்ருக்குறேன். இப்போ இல்லை, அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே. நான் இதில் கொழுக்கட்டை அவிச்சு சாப்பிட்றது, தேங்காய் போட்டு அவிச்சு சாப்பிடுவேன். இப்போ இது கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. நான் அதான் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாவு வந்து உளுந்த மாவு மாதிரி இல்லை, உடனே இது அவிஞ்சிடும். இப்போ நான் நெருப்பை போட இல்லை, இப்போ இனி தான் கொஞ்சம் லைட்டாக போட போகிறேன், இந்த கருப்பட்டி கொஞ்சம் இலகுறதுக்கு. இப்போ லேசாக நெருப்பை சாடையாக போட்டிருக்குறேன், அடிப்பிடிக்காமல் கிண்டணும். எந்த சாப்பாடும் நாங்கள் செய்யும் போது நாங்கள் டேஸ்ட் பார்த்து செஞ்சால் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வாய்க்கு உப்பு அளவாக இருக்கா சீனி அளவாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் டேஸ்ட் பார்க்கணும். இப்போ விரத நாளையில் நாங்கள் சமைக்கிறது அது வேறு விஷயம், உப்பு பார்க்காம. இந்த மாதிரி இதுகள் செய்யும்போது நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அடிக்கடி பார்க்கணும். உப்பு கூடக்கூடாது, உப்போ சீனியோ ரொம்பவும் கூடக்கூடாது. இப்போ பாருங்கள் லூஸ் ஆகுது. நான் கொஞ்சம் தண்ணியும் தெளித்து விட்டேன், இந்த கருப்பட்டி இலகுக்குள்ளே லூஸ் ஆகுது. இந்த களிட வேலை முடிஞ்சுது. இது சரியான சிம்பிள், ஒரு 15-20 நிமிஷத்தில் இதை செய்யலாம். இப்போ இது சரி, நான் நெருப்பையும் குறைச்சி தான் வச்சுருக்குறேன், கூட்டையில். இப்போ இது கலரும் அந்த கலரே தான் இருக்கும், மாறாது. இப்போ கருப்பட்டிலாம் கொஞ்சம் இலகி கொண்டு வருது. தீபாவளி வருது 20ஆம் தேதி. நான் ஸ்வீட் செய்து காட்டுறேன், 2 பலகாரங்கள் நான் செய்து நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நான் இப்போமே செய்ய துவங்க இல்லை, அது ஒரு 10-15 நாளைக்கு வைக்கிற மாதிரி தான் அந்த பலகாரங்கள் வச்சிருக்கலாம். நான் இன்னும் 2-3 நாளில் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் வேலையில் இருக்குது, தீபாவளி பலகாரங்கள் செய்கிற வேலையில். நான் அது செய்து காட்டுறேன் உங்களுக்கெல்லாம். அது பாரம்பரியமான ஒரு பலகாரங்கள் தான் நான் செய்ய போகிறேன். ஈஸியானது இல்லை, கொஞ்சம் கஷ்டமானது தான். நான் எல்லா வேலையும் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அந்த பலகாரங்களை நான் உங்களுக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி மட்டும் நான் அந்த பலகாரத்தை நான் செய்து காட்டுறேன். அது பெரிய பாரம்பரிய, எங்களோட அம்மா செய்வாங்க. நான் நின்று பக்கத்துலேயே பார்ப்பேன், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து அதெல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இப்போ இதில் பக்குவமும் சரியாக வந்துட்டு இப்போ அளவான இதில் இருக்குது. இந்த கருப்பட்டி கொஞ்சம் பீஸாக கிடக்கு, அது கரையும். அது அந்த சூட்டுக்கு அது கொஞ்சம் கரையாக, இது கொஞ்சம் கசைஞ்சி லூஸாக வரும். இந்த களி ரெடி ஆகிட்டுது. இப்போ நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் இறுக்கமாக வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. ஏன்னா இந்த மாவும் அவியணும், கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு செய்யலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இப்போ இது நல்ல அந்த உளுந்தங்களி மாதிரியே தான் டேஸ்ட் இருக்குது, ஒரு வித்தியாசம் இல்லை.
இந்த களி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது ராகி களி. இது சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சத்தான ஒரு களி தான். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.